ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே மை சமையலில் முட்டையை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை இருந்தால் உடனே இது போல் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்திட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடாமல் இதில் ஜீரகம், சோம்பு எண்ணெயில் பொரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதுகளை இதில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இல்லை இதெல்லாம் வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம், அதனால் இந்த பச்சை வாசம் இருக்கும், போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வந்துட்டு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா பொடியில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்திக்கோங்க. இது கூட கரம் மசாலா 1 டீஸ்பூன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா பொடி இருந்துச்சுன்னா அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்தும் போது இன்னும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். மசாலா பொடிகளை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 1/2 நிமிஷம் வதக்கி விட்டுலாம். வெங்காயம், தக்காளி, சோம்பு, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்காங்காட்டி இது பார்த்திங்கன்னா நல்லா செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கும். மசாலா பாருங்கள் நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் மிக்ஸில் நம்ம அரைச்சோம், அதிலே பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். மசாலா பாருங்கள் 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 5 முட்டை பார்த்திங்கன்னா வேக வச்சு ஓடு நீக்கி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நம்ம இதை பாயில் பண்ணிக்குவோம். அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா பாயில் பண்ணிவிட்டேன். பாருங்கள் முட்டையில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகத்தூள் மேலே அப்படி இதை சேர்த்திக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி, கூடவே புதினா நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இலைகளை ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெல்லாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை இருந்தால் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.